அனைவருக்கும் வணக்கம். ஆர்தர் கோனான் டோயல் எழுதிய த டையிங் டிடெக்டிவ் இறந்து கொண்டிருக்கும் துப்பறிவாளன் என்ற கதையை நாம் தற்பொழுது பார்க்கலாம். The detective Sherlock Holmes was seriously ill. He wanted to meet his assistant Watson. He asks his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? Read on to know more about the underlying story behind Holmes' sickness. துப்பறிவாளர் ஷெர்லாக் ஹோம்ஸ் உடல்நலம் கெட்டு படுத்த படுக்கையாகி கிடக்கிறார். அவரது உதவியாளர் டாக்டர் வாட்சனை சந்திக்க அவர் விரும்பி வீட்டின் உரிமையாளரான அந்த பெண்ணை அழைத்து சொல்லி அனுப்புகிறார். இவரது நிலையைக் கண்டு வாட்சன் ஆச்சரியப்படுகிறார். வாட்சனால் அவரது மாஸ்டரை காப்பாற்ற முடிந்ததா இல்லையா, ஷெர்லாக் ஹோம்ஸின் நோய்க்கு என்ன காரணம் என்பதை இந்த கதை விவரிக்கிறது. உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Mrs. Hudson, the landlady of Sherlock Holmes, came to me and said, "Mr. Holmes is dying, Mr. Watson. For 3 days he has been sinking, and I doubt if he will last another day." He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. He replied, "Let it be Watson then." ஷெர்லாக் ஹோம்ஸின் வீட்டு உரிமையாளரான திருமதி ஹட்சன் என்னிடம் வந்து, ஷெர்லாக் ஹோம்ஸ் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஆகவே வாட்சன், கடந்த 3 நாட்களாக அவரது நிலைமை மிக மோசமாக உள்ளது. மேற்கொண்டு ஒரு நாளாவது அவரால் பிழைத்திருக்க முடியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சிகிச்சை அளிக்க எந்த ஒரு டாக்டரையும் அவர் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார். இந்த நிலையை நான் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொன்னேன். அதற்கு ஷெர்லாக் ஹோம்ஸ், நீ சென்று டாக்டர் வாட்சனை இங்கே அழைத்து வா என்று பதிலளித்தார். I was horrified, for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. அவரது இந்த உடல்நலக் குறைவை இதற்கு முன் நான் கேள்விப்படாததால் நான் சற்றே திகிலடைந்தேன். பிறகு எனது தொப்பியையும் மேல் அங்கியையும் அணிந்து கொண்டு அவர் இருக்கும் இடத்திற்கு விரைந்தேன். வழியில் அந்த பெண்ணிடம் மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். There is little I can tell you, sir. He has been working on a case down at Rotherhithe, near the river, and has brought this illness back with him. He took to bed on Wednesday afternoon and has never moved since. For 3 days neither food nor drink has passed his lips. Why did you not call a doctor? I asked. He wouldn't have it, sir. I didn't dare to disobey him. அதற்கு அந்த பெண், என்னால் கொஞ்சம்தான் சொல்ல முடியும். தேம்ஸ் நதிக்கு அருகில் ரோதர்ஹீத்துக்கு ஒரு வழக்கு விஷயமாக போயிருந்தார். அங்கிருந்து இந்த நோயுடனே திரும்பி வந்தார். புதன்கிழமை மதியம் படுக்கையில் படுத்தவர். அதற்கு பின் அவர் அசையவே இல்லை. 3 நாட்கள் உணவு தண்ணீர் என்று எதையுமே அவர் உட்கொள்ளவில்லை. நீங்கள் ஏன் ஒரு டாக்டரை அழைக்கவில்லை என்று கேட்டேன். டாக்டர் வருவதை அவர் விரும்பவில்லை. அவரது உத்தரவை மீற எனக்கு தைரியம் இல்லை என்றாள். He was indeed a sad sight. In the dim light of a foggy November day, the sick room was a gloomy spot, but it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. His eyes had the brightness of fever, his cheeks were flushed, and his hand twitched all the time. He lay listless. மேலும் அவள், உண்மையில் அவரை பார்க்கவே சோகமாக இருந்தது. பனிமூட்டம் நிறைந்த நவம்பர் தினத்தில் மங்கலான வெளிச்சத்தில் அந்த அறை இருண்ட இடமாக இருந்தது. அவரது பலவீனமான முகத்தை பார்த்ததும் நான் பயந்து போனேன். காய்ச்சலால் அவரது கண்கள் வெளுத்திருந்தன. கன்னங்கள் சிவந்தும் அவரது கை நடுங்கியபடியும் இருந்தது. ஒரு மந்தமான நிலையில் அவர் படுத்து கிடந்தார் என்று கூறி முடித்தாள். My dear fellow, I cried, approaching him. Stand back. Stand right back, he cried. But why? I want to help you, I said. Certainly, Watson, but it is for your own sake. For my sake. I was surprised. I know what is the matter with me. It is the disease from Sumatra.
It is deadly and contagious, Watson, that's it, by touch. Good heavens, Holmes. Do you think this can stop me? I said, advancing towards him. If you will stand there, I will talk. If you don't, you must leave the room, said my master. தற்பொழுது இருவரும் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கும் இருப்பிடத்தை அடைந்தனர். ஹோம்ஸும் வாட்சனும் பேசிக்கொள்வது பின்வருமாறு. என் அருமை நண்பரே என கதறியபடியே அவரை அணுகினேன். தள்ளினில், சரியாக தள்ளினில் என்று அவர் சத்தம் போட்டு சொன்னார். ஆனால் ஏன்? நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றேன். நிச்சயமாக வாட்சன், ஆனால் உன் நன்மைக்காகவே நான் இதை சொல்கிறேன். எனக்காகவா என நான் ஆச்சரியப்பட்டேன். என் நிலைமை என்ன என்பதை நான் அறிவேன். சுமத்ராவிலிருந்து வந்த நோய் இது. பயங்கரமான தொற்று நோய். தொட்டாலே பரவும் வாட்சன். அடக்கடவுளே, நான் உங்களுக்கு உதவுவதை இது நிறுத்திவிடுமா என்றபடி அவரை நோக்கி முன்னேறினேன். நீ அங்கேயே நின்றால்தான் நான் பேசுவேன். உன்னால் முடியவில்லை என்றால் நீ இந்த அறையை விட்டு வெளியேறிட வேண்டும் என்றார் என் மாஸ்டர். I have always given in to Holmes' wishes. But now my feelings as a doctor were aroused. I was at least his master in the sick room. ஷெர்லாக் ஹோம்ஸின் விருப்பங்களின்படியே எப்போதும் நடப்பவன் நான். ஆனால் ஒரு டாக்டர் என்ற எனது உணர்வுகள் மேலோங்கி எழுந்தன. இந்த நோயாளி அறையில் நான் தான் அவருக்கு மாஸ்டர் என நினைத்தேன். Holmes, I said, you are not yourself whether you like it or not. I will examine your symptoms and treat you. If I am to have a doctor, said he, let me at least have someone in whom I have confidence. Then you have none in me. In your friendship, certainly. But facts are facts, Watson. You are a general practitioner, not a specialist of this disease. If so, let me bring Sir Japper Meek or Penrose Fisher, or any other best man in London. How ignorant you are. Watson, he said with a groan. What do you know about Tarpanley fever or the Black Formosa plague? I have never heard of them, I admitted. ஹோம்ஸ், நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, நான் உங்களது நோயை ஆய்வு செய்து உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப் போகிறேன் என்றேன். எனக்கு ஒரு டாக்டர் தேவையென்றால் குறைந்தபட்சம் நான் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவர்தான் இங்கு வரவேண்டும் என்றார் அவர். என்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உனது நட்பில் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கையுண்டு. ஆனால் நீ பொதுவான ஒரு மருத்துவர். இந்த நோயில் நீ ஒரு சிறப்பு வல்லுனர், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அப்படியானால் சர் ஜாப்பர் மீக் அல்லது பென்ரோஸ் ஃபிஷர் இவர்களை அழைத்து வருகிறேன். அல்லது லண்டனில் உள்ள வேறு யாராவது ஒரு ஸ்பெஷலிஸ்டை அழைக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கிறாய் வாட்சன் என்று மெலிந்த குரலில் அவர் முனகினார். டார்போவின் சி காய்ச்சல் அல்லது பிளாக் பர்மோசா பிளேக் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இவைகளை பற்றி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை என்று நான் ஒப்புக்கொண்டேன். There are many problems of the disease in the East. I have learned that much during my recent researches. And during this course I caught this illness, he said. I will bring Dr. Anstree then, I said, going towards the door. Never have I had such a shock when the dying man bolted the door and locked it, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. கிழக்கு பிரதேசங்களில் இந்த நோயால் நிறைய பிரச்சனைகள். என் சமீபத்திய ஆய்வுகளில் நான் இதை தெரிந்து கொண்டேன். இதற்கிடையில் இந்த நோய் என்னை பிடித்து கொண்டது என்றார் ஹோம்ஸ். டாக்டர் எயின்ஸ்ட்ரீயை நான் அழைத்து வரப்போகிறேன் என்றபடி நான் கதவை நோக்கி சென்றேன். அவர் திடீரென எழுந்து கதவை பூட்டிவிட்டு மீண்டும் படுக்கையில் விழுந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். You won't have the key by force from me, Watson. Be here till 6 o'clock. It is 4 now. This is madness, Holmes, I said. Only 2 hours, Watson. Then you can get a doctor of my choice. You can read some books, over there. At 6 we will talk again. வலுக்கட்டாயமாக கதவின் சாவியை என்னிடமிருந்து நீ பறிக்க முடியாது வாட்சன். 6 மணி வரை இங்கேயே இரு. இப்போது மணி 4 தான் ஆகிறது. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது ஹோம்ஸ் என்றேன் நான். 2 மணி நேரம்தான் வாட்சன். அதன் பிறகு நான் சொல்லும் ஒரு டாக்டரை நீ அழைத்து வரலாம். இப்போது ஏதாவது புத்தகங்களை நீ படிக்கலாம். 6 மணிக்கு நாம் மீண்டும் பேசுவோம். Unable to settle down to reading, I walked slowly round and round, looking at the pictures. Finally I came to the mantelpiece,
where among other things I saw a small black and white ivory box with sliding lid. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. "Put it down. Down at once, Watson," he said, "I hate to have my things touched. Sit down, man, and let me have my rest." படிக்க விருப்பமின்றி அங்கு சுற்றி சுற்றி நடந்தேன். அறை வெப்பமாக இருக்க வேண்டி கட்டப்பட்ட நெருப்பு அடுப்பின் அருகே இருந்த கட்டமைப்பில் கருப்பு வெள்ளையிலான சறுக்கும் மூடியுடன் கூடிய சிறிய ஒரு தந்த பெட்டியை நான் பார்த்தேன். அதை நான் கையில் எடுத்து ஆய்வு செய்தபோது கொடூரமான ஒரு அலறலை கேட்டேன். "அதை கீழே வைத்துவிடு வாட்சன், உடனே கீழே வை. எனது பொருட்களை நீ தொடுவதை நான் வெறுக்கிறேன். உட்கார், நான் சற்று ஓய்வெடுக்கிறேன்" என்று சொன்னார் ஹோம்ஸ். Then I sat in silent dejection until the stipulated time had passed. "Now Watson," he said, "have you any change?" "Yes," I replied. "How many half-crowns?" "Put them in your watch pocket. And all the rest in your trouser pocket. You will light the gas lamp, but it must be half on. You will have the kindness to place some letters, paper on the table within my reach. Now place the ivory box on the table within my reach. Slide the lid a bit with tongs. Put the tongs on the table. Good. Now you can go and fetch Mr. Culverton Smith, of 13 Lower Burke Street." I was hesitant to leave him now. He was delirious. "I have never heard of the name," I said. பிறகு அமைதியாக மன வருத்தத்துடன் நான் அமர்ந்தேன். 6 மணி ஆனது. "வாட்சன், உன்னிடம் சில்லறை இருக்கிறதா?" என்றார் ஹோம்ஸ். "ஆம்" என பதிலளித்தேன். "எவ்வளவோ நாணயங்கள்? அவற்றை உன் வாட்ச் பாக்கெட்டிலும் கால் சட்டை பையிலும் போட்டுக்கொள். பாதி அளவுக்கு இந்த அறையின் விளக்கை ஏற்று. எனது கைக்கு எட்டும் தூரத்தில் சில கடிதங்களையும் சில தாள்களையும் மேஜை மீது வைத்துவிடு. இப்போது அந்த ஐவோரி பெட்டியை எனது கைக்கு எட்டும் தூரத்தில் மேஜை மீது வைத்துவிடு. ஒரு இடுக்கியின் மூலமாக அந்த மூடியை சறுக்கிவிடு. இப்போது நீ போய் 13 லோயர் புர்க் ஸ்ட்ரீட்டில் உள்ள கல்வர்டன் ஸ்மித் என்பவரை இங்கு வரச் சொல்" என்றார் ஹோம்ஸ். இப்போது அவரை விட்டுச் செல்ல நான் தயங்கினேன். அவர் மனக்குழப்பத்தில் இருந்தார். "அந்த மனிதரின் பெயரை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே" என்றேன் நான். "Well, he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man. He is a planter. He lives in Sumatra, now visiting London. I didn't want you to go before 6, because you wouldn't have found him in his study. I hope you will be able to persuade him to come. You will tell him exactly how you have left me. He said, you must tell him that I'm dying. Plead with him, Watson." அவருக்கு இந்த நோயை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் அவர் ஒரு மருத்துவர் அல்ல. அவர் ஒரு தோட்டக்கலை நிபுணர், சுமத்ராவில் வசிப்பவர். இப்போது லண்டனுக்கு வருகை தந்துள்ளார். 6 மணிக்கு முன் உன்னை போக வேண்டாம் என நான் கூறியதற்கு காரணம், அவர் அந்த நேரத்தில் அவரது ஆய்வை மேற்கொண்டிருப்பார் என்பதால் தான். அவரை வற்புறுத்தி இங்கு வரச் சொல்வாய் என நம்புகிறேன். நான் செத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ அவருக்கு சொல்லியாக வேண்டும் வாட்சன் என்றார். "I'll bring him in a cab," I said. "No. You will persuade him to come and return before him. Make any excuse. Remember this, Watson." I saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. Below, as I waited for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. He was not in his uniform. "How is he?" asked Inspector Morton. "He is very ill," I answered. I reached Mr. Culverton Smith's house. The butler appeared at the doorway. Through the half-open door I heard a man's voice telling the butler, "I am not at home, say so." I pushed past the butler and entered the room. I saw a frail man with bald head sitting. "I am sorry," I said, "but the matter cannot be delayed. Mr. Sherlock Holmes." "ஒரு வாடகை காரில் நான் அவரை அழைத்து வருகிறேன்." "இல்லை, நீ அவரை இங்கு வர சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணம் கூறி அவர் புறப்படுவதற்கு முன்பாக நீ அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்துவிட வேண்டும். இதை மறவாதே வாட்சன்." திருமதி ஹட்சன் நடுங்கியபடியும் அழுது கொண்டும் வெளியே காத்திருந்த போது இன்ஸ்பெக்டர் மோர்டனை சந்தித்தேன். ஸ்காட்லாந்து யார்டில் பணியாற்றுபவர் அவர். ஆனால் அவர் அவரது சீருடையில் இல்லை.
அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் மோர்டன். அவர் மிகவும் மோசமாக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று பதிலளித்தேன். நான் கல்வர்டன் ஸ்மித்தின் வீட்டை அடைந்தபோது வாசல் படியில் அந்த வீட்டின் பிரதான வேலையாள் பட்லர் இருந்தான். பாதி கதவு திறந்த போதிலும் நான் வீட்டில் இல்லை என்று சொல்லிவிடு என்று ஒரு குரல் வேலையாளுக்கு கட்டளையிட்டது. நான் அந்த வேலையாளை தள்ளிக்கொண்டு அறையினுள் நுழைந்தேன். வழுக்கை தலையுடன் பலவீனமாகவும் மென்மையாகவும் காட்சியளித்த ஒரு மனிதரை கண்டேன். என்னை மன்னியுங்கள், இந்த விஷயத்தை இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்க முடியாது. மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்று நான் கூற ஆரம்பித்தேன். The mere mention of his name had a different effect on the man. Have you come from Holmes? How is he asked. He is very ill. That is why I have come. Mr. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. The little man was startled. Why? He asked. Because of your knowledge of the Eastern diseases, I replied. How did he get it? He asked. அவரது பெயரை நான் குறிப்பிட்டதும் அது அந்த மனிதரிடம் வேறு ஒரு விளைவை ஏற்படுத்தியது. ஹோம்ஸிடமிருந்து நீங்கள் வருகிறீர்களா? அவர் எப்படி இருக்கிறார் என்று அவர் கேட்டார். அவரது நிலை மோசமாக இருக்கிறது. அதனால்தான் நான் இங்கு வந்தேன். ஹோம்ஸ் உங்களை பற்றி உயர்ந்த கருத்து கொண்டிருக்கின்றார். லண்டனிலேயே நீங்கள் ஒருவர்தான் அவருக்கு உதவ முடியும் என்று நினைக்கிறார் என்றேன் நான். அந்த மனிதர் சற்றே அதிர்ந்தார். ஏன் என்று அவர் கேட்டார். கிழக்கத்திய நோய்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதால் தான் என்று பதில் சொன்னேன். அவருக்கு அந்த நோய் எப்படி தாக்கியது என்று அவர் கேட்டார். I told him everything. He smiled and agreed to come. Pretending that I had some other appointment. I left him. With a sinking heart I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. எல்லாவற்றையும் அவரிடம் நான் சொன்னேன். புன்னகைத்தபடியே தாம் வருவதாக அவர் ஒப்புக்கொண்டார். எனக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது என்று பாசாங்கு செய்துவிட்டு நான் அங்கிருந்து வெளியேறினேன். ஆழ்ந்த கவலையுடன் ஹோம்ஸின் அறையை அடைந்து ஸ்மித் வரப்போவதை அவரிடம் சொன்னேன். Well done, Watson, he said. You have done everything that a good friend could do. Now you disappear to the next room. And don't speak, or come here. நல்ல வேலை செய்திருக்கிறாய் வாட்சன் என்றார் அவர். ஒரு நல்ல நண்பனால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நீ செய்திருக்கிறாய். இப்போது நீ அடுத்த அறைக்கு சென்று மறைந்து கொண்டு நில். எதையும் பேசாதே, இங்கு வரவும் செய்யாதே என்றார். I heard the footsteps. I heard a voice say, Holmes. Holmes. Can you hear me? Is that you, Mr. Smith? Holmes whispered. You know what is wrong with me. You are the only one in London who can cure me. Do you know the symptoms? Asked Smith. Only too well, Mr. Smith, and he described the symptoms. They are the same, Holmes, Smith said. Poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. I know that you did it, said Holmes. Well, you can't prove it? Give me water, please, Holmes groaned. Here. I heard Smith's voice. அப்பொழுது காலடி சத்தம் கேட்டது. ஹோம்ஸ், ஹோம்ஸ், நான் பேசுவது கேட்கிறதா என்ற குரலும் எனக்கு கேட்டது. மிஸ்டர் ஸ்மித் தானே? ஹோம்ஸ் மெதுவாக பேசினார். எனக்கு என்ன நேர்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த லண்டனிலேயே நீங்கள் ஒருவர்தான் என்னை குணப்படுத்த முடியும். அந்த அறிகுறிகளை நீங்கள் அறிவீர்களா என்று ஸ்மித் கேட்டார். நன்றாக அறிவேன் மிஸ்டர் ஸ்மித் என்ற ஹோம்ஸ் அந்த அறிகுறிகளை விவரித்தார். அவை அதேதான் ஹோம்ஸ். பரிதாபத்திற்குரிய விக்டருக்கு இருந்த அதே அறிகுறிகள். திடமாக ஆரோக்கியமாக இருந்த அந்த இளைஞன் நோய் தொற்றிய 4வது நாளே இறந்து போய்விட்டான். என்ன ஒரு தற்செயலான நிகழ்வு என்று கூறினார் ஸ்மித். நீங்கள்தான் அவனுக்கு அந்த நோயை உண்டாக்கினீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றார் ஹோம்ஸ். ஆனால் நீங்கள் அதை நிரூபிக்க முடியாது. தயவு செய்து கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், ஹோம்ஸ் முனகினார். இதோ ஸ்மித்தின் குரலை நான் கேட்டேன். Cure me, please. Well, about Victor Savage's death. You did it? I'll forget everything, but cure me. I'll forget about it.
You can forget or remember, just as you like. It doesn't matter to me how my nephew died. Watson said you got it from the Chinese sailors. Could there be any other reason? தயவு செய்து என்னை குணப்படுத்தி விடுங்கள். விக்டர் சேவேஜுக்கு நீங்கள்தான் மரணத்தை கொடுத்தீர்கள். நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். ஆனால் என்னை குணப்படுத்தி விடுங்கள் என்றார் ஹோம்ஸ். நீங்கள் மறந்து விடுவதோ நினைவில் வைத்திருப்பதோ அது உங்கள் இஷ்டம். எனது மருமகன் எப்படி இறந்தான் என்பது எனக்கு தேவையில்லாத விஷயம். சீன மாலுமிகளிடமிருந்து இந்நோய் தொற்றை நீங்கள் பெற்றதாக வாட்சன் கூறினார். வேறு ஏதேனும் காரணம் இருக்க முடியுமா? I can't think. My mind is gone, help me, pleaded Holmes. Did anything come by post? A box by chance? On Wednesday? Yes, I opened it and there was a sharp spring inside it. A joke perhaps. It drew blood, said Holmes. என்னால் யூகிக்க முடியவில்லை. எனது மனம் என்னிடம் இல்லை. எனக்கு தயவு செய்து உதவுங்கள் என்று ஹோம்ஸ் மன்றாடினார். தபாலில் ஏதாவது வந்ததா? ஏதேனும் ஒரு பெட்டி புதன்கிழமையன்று? ஆம், நான் அதை திறந்தேன். கூர்மையான சுருள் வில் உள்ளே இருந்தது. அது ஒரு துளி இரத்தத்தை ஈர்த்தது என்பதுதான் ஒரு ஜோக் என்றார் ஹோம்ஸ். No, it was not a joke, you fool, you've got it? Who asked you to cross my path? You knew too much about Victor's death. Your end is near, Holmes. I'll carry this box in my pocket. The last piece of evidence. இல்லை, அது ஒரு ஜோக் அல்ல முட்டாளே. அதன் மூலம்தான் உங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டது. என் வழியில் குறுக்கிட வேண்டுமென்று உங்களை யார் கேட்டது? விக்டரின் மரணத்தை பற்றி நீங்கள் அதிகமாகவே தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் முடிவு நெருங்குகிறது ஹோம்ஸ். நான் இந்த ஐவரி பெட்டியை என் பையில் போட்டு எடுத்துச் செல்லப் போகிறேன். ஆதாரத்திற்கான கடைசி பொருள்தானே இது? Turn up the gas, Smith, said Holmes in his natural voice. Yes, I will, so that I can see you better. There was silence. Then I heard Smith say, "What's all this?" Successful acting, said Holmes. For 3 days I didn't taste anything, neither food nor drink. விளக்கு வெளிச்சத்தை அதிகமாக்குங்கள் ஸ்மித் என்றார் ஹோம்ஸ் தன் இயல்பான குரலில். ஆம், அப்போதுதானே உங்களை நான் நன்றாக பார்க்க முடியும். அங்கு அமைதி நிலவியது. இதெல்லாம் என்ன என்ற ஸ்மித்தின் குரல் எனக்கு கேட்டது. வெற்றிகரமான நடிப்பு என்றார் ஹோம்ஸ். 3 நாட்கள் நான் எதையும் சுவைக்கவில்லை. உணவாகட்டும், எந்த பானமாகட்டும் எதையும் தொடவில்லை. There were footsteps outside. The door opened and I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. வெளியே காலடி சத்தம் கேட்டது. கதவு திறந்தது. கொலை குற்றத்திற்காக உன்னை கைது செய்கிறேன் என்ற இன்ஸ்பெக்டர் மோட்டரின் குரல் கேட்டது. If so, let me bring Sir Jaspet Meek or Penrose Fisher, or Holmes. There was a sudden rush and scuffle, followed by the clash of iron and sudden cry of pain. There was a click of handcuffs. Holmes asked me to come in. Sorry, Watson, I was rude to you. I undermined your capability as a doctor. It was just to get Smith here. And I didn't want you to know that I was not ill. But your appearance. I said. 3 days, fasting and the makeup did the trick. The coins. அங்கு திடீரென்று தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இரும்பின் மோதல் வலியால் அழுகை ஆகிய சத்தங்களும் கேட்டன. கைவிலங்கு போடப்படும் கிளிக் என்ற சத்தமும் கேட்டது. என்னை உள்ளே வருமாறு ஹோம்ஸ் கேட்டுக்கொண்டார். மன்னித்துவிடு வாட்சன், நான் உன்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். ஒரு டாக்டர் என்ற உனது திறனை நான் பலவீனப்படுத்திவிட்டேன். அதெல்லாம் நீ ஸ்மித்தை இங்கே வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் நோய்வாய்ப்படவில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ளவும் நான் விரும்பவில்லை. ஆனால் உங்கள் தோற்றம் என நான் கேட்டேன். 3 நாட்கள் உண்ணாவிரதம் மற்றும் ஒப்பனை மேக்கப் ஆகியவை இந்த நடிப்பிற்கு உதவின. அந்த நாணயங்கள்? Oh, that was only to prove that I was delirious, he laughed. I need to eat now, Watson. Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. I need to eat now, Watson. I think that something nutritious at Simpson's would not be out of place.
And thank you, Watson, he said. ஓ, அது நான் மனக்குழப்பத்தில் இருந்தேன் என்பதை நிரூபிக்க உதவின என்று சிரித்தார் அவர். மேலும், எனக்கு ஏதேனும் சாப்பிட வேண்டும் வாட்சன். ஸ்மித் அவரது மருமகனை கொன்றார். சிறை செல்வதை தவிர்க்க அவர் என்னையையும் கொல்ல விரும்பினார். எனக்கு இப்போது ஏதேனும் சாப்பிட வேண்டும். சிம்சனிலிருந்து சத்தான உணவு வகைகள் வேண்டும். மற்றபடி உனக்கு மிக்க நன்றி வாட்சன் என்றார் ஹோம்ஸ்.